இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய பிரமத சகோதரர்கள் தீபாவளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்களே, தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் மற்றும் நம் அனைவருக்கும் கிறிஸ்து ஒளி நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய நாள் இருளாகிவிடுமா என்று சிந்திக்கின்ற பொழுது, இன்றைய நாள் எப்படி இருளாக முடியும் என்ற இந்த மைய கருத்தோடு இன்றைய வாசகங்களும் ஏன் இன்றைய கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டப்படுகிறது. இயந்திரமாக இறுகி போன உடலிலும் மனதிலும் இன்றைய நாள் நமக்கு இருளாகிவிடுமா என்ற நிலையில் இருக்கின்றோம். இன்பத்தை தேடி நமக்கு துன்பங்கள் நடந்துவிட்டால் இன்றைய நாள் இருளாகிவிடுமா என்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். அல்லது இயல்பாக நடப்பது தடம் புரண்டு போனால் இன்றைய நாள் நமக்கு இருளாகிவிடுமா என்ற நிலையில் இருக்கின்றோம். இயற்கைக்கு மாறாக காலங்கள் மாறினால் இன்றைய நாள் நமக்கு இருளாகிவிடுமா என்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். இப்படிதான் இவர்கள் என்று நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கையை வெறுத்து விட்டோம் என்றால் இன்றைய நாள் இருளாகிவிடுமா என்று இருக்கின்றோம். இத்தனை நாட்கள் நடக்காத ஒரு நிகழ்வு இன்று நடந்துவிட்டால் இன்றைய நாள் இருளாகிவிடுமா என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொடுக்கின்றோம். இலகிய இதயம் நின்றுவிட்டால் இன்றைய நாள் இருளாகிவிடுமா என்ற நிலையிலே பயந்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, இறைவனோடு நாம் ஒவ்வொரு நாளுமே இணைகின்ற பொழுது இந்த இருள் அகன்று ஒளி ஏற்றப்படக்கூடியதாக இருக்கும். இன்று மட்டுமல்ல, எப்பொழுதும் இது சுடர்விட்டு எரியக்கூடிய ஒரு உன்னத ஒளியாக இருக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து என்ற ஒளி. அந்த இயேசு கிறிஸ்து ஒளியை நாம் இதயத்தில் நாம் ஏற்றுகின்ற பொழுது இன்றைய நாள் இருளாக மாறாது. ஒவ்வொரு நாளுமே அவரோடு ஒளி பெற்றவராக, ஒளியின் மக்களாக வாழ அழைப்பு விடுக்கப்படுகிறது. நாம் எந்நாளுமே இயேசுவின் அந்த சீடர்களாக, இயேசுவோடு நாம் வாழ்கின்ற ஒரு நல்ல நிலையிலே அழைப்பு விடுக்கப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற தொடக்கத்தில் முதலிலே அவர் ஒளி உண்டாகுக என்று அந்த வார்த்தையின் வழியாக ஒளியை படைத்து, ஒளியின் வழியாக மக்கள் அவர்கள் நடந்து செல்ல வேண்டும், ஒளியின் வழியாக அவர்கள் வாழ வேண்டும் என்ற நிலையிலே இந்த இருள் அனைத்தும் அகன்றுவிட வேண்டும். குறிப்பாக நம்முடைய இந்த அக இருள் அது மறைந்து ஒளியேற்றப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இருள் அகல வேண்டும், நம் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த மாசு அது அகல வேண்டும் என்ற நிலையிலே இயேசுவையும் அவருடைய அந்த ஒளியை நாம் எந்நாளுமே ஏற்றி மீட்புக்கான திட்டத்திலே அவரை எந்நாளுமே வழிநடத்தக்கூடிய, அவர் நம்மை வழிநடத்தக்கூடிய வழியிலே நாம் நடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒளி நல்லது. அந்த ஒளியை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றி வைக்கின்றோம்? பல்வேறு நிலையிலே நாம் இருளை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். அந்த இருள் தான் நமக்கு வாழ்வு என்ற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக அதிலேயே தள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஒளியான இயேசுவை நோக்கி நாம் வருகின்ற பொழுது, ஒளியான இயேசுவை நாம் எந்நாளுமே நம் உள்ளத்தில் ஏற்றுகின்ற பொழுது நம் வாழ்வில் எந்நாளுமே சுடர்விட்டு எரியக்கூடியதாக இருக்கிறது. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே, நீ சேர்த்து வைத்த உடைமைகள் யாருடையவை, அந்த செல்வங்கள் யாருடையவை, பிறகு அது யாருக்கு போய் சேரும் என்ற நிலையிலே இந்த மண்ணுலகில் சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் எல்லாம் வீண் என்று சொல்கின்றார். இந்த களஞ்சியத்திலோ அல்லது நாம் பிறருக்கு நாம் சேர்த்து வைக்கின்ற இந்த பொருட்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்று இரவே உன் உயிர் போய்விட்டால் அது யாருடையவாக மாறும் என்று இயேசு அந்த செல்வந்தரை பார்த்து கூறுகின்றார். ஆனால் நாம் இந்த மண்ணுலகில் ஆன்மாவை மீட்கக்கூடிய, ஆன்மாவை காப்பாற்றக்கூடிய நிலையிலே நாம் எந்நாளுமே இருக்க வேண்டும்.
அப்படி நாம் இந்த ஆன்மாவை இந்த மண்ணுலகில் நாம் காப்பாற்றினோம் என்றால், அல்லது இந்த ஆன்மாவை நாம் எந்நாளுமே திடப்படுத்தினோம் என்றால், இந்த ஆன்மாவை எந்நாளுமே நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய எல்லா விதமான ஆன்மீக காரியங்களை நாம் ஏற்றுக்கொண்டால், அல்லது இந்த ஆன்மாவுக்கான எல்லா நிலைகளுமே ஒளி ஏற்றக்கூடிய நிலையில் இருந்தோம் என்றால், விண்ணகத்திலே நாம் எந்நாளுமே இறை ஒளியை பேரொளியை நாம் எந்நாளும் பெறக்கூடியவர்களாக இருப்போம் என்ற நிலையை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. இன்றிரவே நம் உயிர் நம்மை விட்டு போய்விட்டால் என்ன செய்ய முடியும் என்றால், நாம் இந்த மண்ணுலக வாழ்வில் நாம் செய்கின்ற நன்மைகள், நாம் ஒவ்வொரு நாளுமே நம் சகோதரிக்கு எதிராக செய்கின்ற எல்லா விதத்திலும் நாம் இறைவனுக்கு ஏற்ற நிலையில் நாம் வாழ வேண்டும். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற எல்லா இறை அனுபவங்களையும் நம் சகோதரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்கின்ற பொழுது நிச்சயம் அந்த செல்வம், அந்த விண்ணக செல்வத்தை நாமும் பெற்று மகிழக்கூடியவர்களாக இருந்து, இந்த ஒளியை பிறர் முன் நாம் ஒளிரக்கூடியவராக இருந்து ஒளிர நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. எனவே நாம் முழுமையாக இறைவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.